இந்த தைப்பூச தினத்திலே பல திருத்தலங்களில் முருகப்பெருமானை நாம் தரிசனம் செய்தாலுமே இந்த தேரோட்டம் நடக்கின்ற பழனியம்பதி அத்துணை சிறப்பு. இந்த பழனியம்பதியிலே இந்த தேரிலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்காட்சி தருகிறார். அந்த தேரை ஒரு கணம் நீங்கள் பார்த்தால் ஒரு ஆலயம் போலவே நமக்கு தோற்றமளிக்கும். ஒரு ஆலயத்திலே கருவறையில் தெய்வம் எப்படி வீற்றிருக்கிறதோ, அந்த தெய்வத்திற்கு மேலே ஒரு விமானம் எப்படி காட்சி தருகிறதோ, அதே போலவே இந்த தேரானது நமக்கு காட்சி தருகிறது. இந்த தேரிலே தெய்வங்கள் திருவலம் வருவதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எத்தனையோ முதியோர்கள் தங்களது இல்லத்திலே காணப்படுவார்கள். அந்த முதியோர்களால் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்க முடியாது. அவர்கள் உடல் நலனில் பல குறைபாடுகள் காணப்படலாம். அவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லையே, தங்களை தரிசிக்க வர முடியவில்லையே என்கிற ஏக்கத்தை தணிக்கும் விதமாகத்தான் தெய்வங்கள் இந்த தேரோட்டத்தில் வலம் வருகின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தேரோட்ட வலத்தை தான் தற்போது பழனியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேரை தரிசிப்பது, அந்த தேரின் வடத்தை நாம் கைப்பிடித்து இழுப்பது, இவையெல்லாம் நமது பாவங்களை போக்கக்கூடியது. அந்த தேரின் வடத்தை பிடிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இத்தனை பெரிய தேரானது எப்படி அந்த தெருவிலே அசைந்தாடி வருகிறது, எப்படி நகர்கிறது என்று சொன்னால் பக்தர்களின் ஒருமித்த கோஷம் அரோகரா என்கிற கோஷம். தற்போது நாம் தரிசிப்பது திருப்போரூர் திருத்தலம். சென்னைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலமானது சிதம்பரநாத சுவாமிகள் என்கிற ஒரு மகானின் முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் வழிபாடு இல்லாமல் புதரிலே பல நாட்கள் பல வருடங்கள் மறைந்து காணப்பட்டார். இப்படி ஒரு ஆலயம் இருந்தது என்பதை இந்த பகுதி அன்பர்களுக்கு தெரியாது. ஆனால் சிதம்பர சுவாமிகள் என்கிற அன்பர்தான் இந்த ஆலயத்தை கண்டுபிடித்து இந்த ஆலயத்திலே வழிபாடுகளை துவக்கி வைத்தார்கள். திருப்போரூருக்கு வெகு அருகிலேயே அந்த மகானது சமாதியும் காணப்படுகிறது. ஒரு குருவை வணங்குவதும் தெய்வத்தை வணங்குவதும் அளவற்ற பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. இதோ தகப்பனுக்கே பாடம் சொன்ன அந்த சுப்பிரமணிய கடவுள் சுவாமிநாத சுவாமி என்கிற பெயருடன் திருத்தலம் கொண்டிருக்கக்கூடிய இடம் சுவாமிமலை. அந்த சுவாமிமலை திருத்தலத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுமென்றால் 60 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த ஆலயத்திலே 60 படிகள். 60 படிகள் என்பது 60 வருடங்களை குறிக்கக்கூடியது. 60 வருடங்களை கடந்தால் அடுத்த சுழற்சி, அதாவது இந்த முருகப்பெருமானை தரிசிக்கிற போது நமக்கெல்லாம் மீண்டும் ஆயுள் கிடைக்க வேண்டும், இந்த முருகப்பெருமானை என்றென்றும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுவாமிமலை திருத்தலத்திற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இதோ இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற திருத்தலம் பழமுதிர் சோலை. அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நாம் ஒரு கணம் பார்த்துவிட்டால் இந்த மலையில் இருந்து இறங்குவதற்கு நமக்கு மனமே வராது. அப்படிப்பட்ட திருத்தலம் பழமுதிர் சோலை. அறுபடை வீடுகளிலேயே மிகவும் சிறிய ஆலயம். ஒரு சில நிமிடங்களிலேயே ஆலயத்தை வலம் வந்து விடலாம் என்று சொன்னால் அது பழமுதிர் சோலைதான். தற்போது மீண்டும் திருச்செந்தூர், பழனி, ஒவ்வொரு திருத்தலமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ பழனியிலே அந்த தேரோட்ட வைபவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆலயத்திலே பிரதான இறைவன் வலம் வருவதற்கு முன்னால் அந்த ஆலயத்திலே இருக்கின்ற உபதேவதைகளும் தேரிலே வலம் வருவது வாடிக்கை. அந்த வகையிலே விநாயகப் பெருமான், வீரபாகு தேவர் ஆகியோரும் தேர்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் கும்பகோணத்திற்கு வெகு அருகே அமைந்திருக்கக்கூடிய திருவிடை மருதூர். இந்த ஆலயத்திலே தீர்த்தவாரி திருக்காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானது தைப்பூச திருவிழாவை ஒட்டி இந்த ஆலயத்திலே தீர்த்தவாரி தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது பாலபிஷேகம். அந்த தீர்த்தவாரி திருவிழாவை தரிசிப்பதற்காக பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
செந்தூரின் ஆண்டவனே, கதிர்காம வேலவனே, சுவாமி மலை சரவணனே, குகனே இவனே, திருமாலின் மருமகனே, திருச்செந்தூர் இதோ தேரோட்ட நிகழ்வை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பழனியம்பதியிலே பெரிய நாயகி அம்மன் பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கு சிறப்பான திருச்செந்நிதி உண்டு. அந்த ஆலயத்திலே நடைபெறுகிற தேரோட்டம்தான் தைப்பூசத்தின் வெகு சிறப்பு. இந்த தேரோட்டத்தை தரிசிப்பதற்காக பக்தர்கள் அனைவரும் கூடியிருக்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்திலே இருக்கின்ற ரதமானது மலைக்கு மேலே மட்டும் வலம் வரும். ஒவ்வொரு நாளும் அந்த ரதம் வலம் வந்தாலுமே தைப்பூசம் போன்ற விசேஷ காலங்களில் அந்த ரதமானது வலம் வராது. அதையெல்லாம் ஈடுகட்டும் வகையில் பழனியம்பதியிலே தைப்பூச காலத்திலே இந்த அற்புதமான தேரோட்ட வைபவத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தேரின் வடத்தை ஒருவர் பற்றி இழுத்து விட்டால் அவருக்கு அந்த தேர் செலவுக்கு உண்டான தொகைகளை செலுத்தி அந்த இறைவனது அருளை பெற்றதாக பொருள் என்று சொல்வார்கள். இதைத்தான் ஊர்கூடி தேர் இழுத்தல் என்று சொல்வார்கள். ஒரு காரியமானது நடக்க வேண்டுமென்றால் அந்த காரியம் பூர்த்தியாவதற்கு பலரின் உதவிகள் தேவை. அதுபோலத்தான் இந்த தேரோட்டமும்.